வணக்கம். இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் சென்னல்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நடந்த சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் பழமையான கோயில். 474 வருஷங்களாக தொடர்ச்சியாக இந்த கோயிலில் சித்திரை திருவிழா மதுரையில் எப்படி நடத்தப்படுதோ அதே மாதிரி நடத்தப்படுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குதிரை வாகனமானது இன்னைக்கு இந்த திருவிழாவுடைய முக்கியமான கதாநாயகனே இவர் தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாலும் இந்த குதிரை வாகனம் நாக்கு துருத்திக்கிட்டு இருக்கிறதுனால சின்ன வயசில் இதை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். மதுரை மாதிரியே சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க, அதனால குதிரை மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். மதுரையில் அழகர் கோயிலிருந்து தீர்த்தம் வாங்கி வந்து இந்த கோயிலில் திருவிழா நடத்தப்படும். இந்த ஊரில் திருவிழா சாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொட்டு மழையாவது பெய்யும் அப்படின்னு நம்பப்படுது. கோயிலுடைய தரிசனத்தை அப்படியே நம்ம வேகமாக கோபுர தரிசனம் முதற்கொண்டு கோயிலுடைய தரிசனத்தை பார்க்குறோம். இங்கே ஒரு முரசு வச்சுருக்காங்களே, இப்போ சாமி தூக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அப்படியே அந்த சாமியை தூக்கி போகும்போது பின்னாலேயே இந்த முரசு அரைஞ்சு போவாங்க. இங்கே நிற்கிறாரே நம்முடைய கருட ஆழ்வார். மற்ற கோயிலெலாம் கும்பிடுறோமே, இந்த கோயிலில் இவர் கையேந்தி சாமி அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. இப்போ அழகர் சாமி கோயில்ல இருந்து புறப்பாடுக்கு தயாராகி குதிரை வாகனத்தில் இருக்கிறாரு. சேத்தாண்டி வேஷம் போட்டவங்கள பார்க்குறோம். அழகருக்கு நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டு இப்படி சேத்தாண்டி வேஷம் போட்டிருப்பாங்க. உண்டியல் குலுக்கக்கூடிய பக்தர்கள் உண்டியல் கைங்கரியத்தையும் பார்க்குறோம். இப்படியாக அழகரானவர் அவருடைய சொந்த கோயிலில் இருந்து சித்திரை திருவிழாவுக்காக எப்படி மதுரையில் வைகை ஆற்றுல இறங்குவாரோ அதே மாதிரி விருதுநகரில் பாயக்கூடிய கௌசிகா மகாநதியில் அவர் இறங்குறதுக்காக இப்போ கிளம்பி வர்றாங்க. தீப்பந்தம் தூக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். கைங்கரியமாக பரம்பரையாக பண்ணுவாங்க. இங்க சாமி ஆடக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். இவங்க என்னதான் ஒரு பெண்மணி இங்க சாமி ஆடினாலும் அவங்களுக்குள்ள இறங்கி ஆடுறவரு அழகர் சாமி. ஒரு ஆண் சாமி தான். எப்படி ஒரு பாண்டி முனிச்சாமி, எப்படி ஒரு கருப்பசாமி எல்லாம் இறங்குமோ அது மாதிரி அழகர் இவங்களுக்குள்ள இறங்கி ஆடுறாங்கிறாங்க. எப்படி மதுரையில் மீனாட்சி அம்மன் வேஷம் போடுறாங்களோ அதே மாதிரி இந்த சென்னல்குடியிலையும் மீனாட்சி அம்மனாக ஐயங்கார் வீட்டு பொண்ணானது இப்படி வேஷம் போட்டிருக்காங்க. இப்போ அழகர் அவருடைய கோயிலிருந்து இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டாரு. அப்படியே அழகர் அவருடைய கோயிலில் இருந்து எப்படி முன்னோக்கி வர்றாருன்னு பார்க்கலாம். நிறைய போலீஸ் இங்கே குவிக்கப்பட்டிருக்கத நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்த ஊருக்கு இவ்வளவு காவல் தேவைப்படுது அப்படின்னு அரசாங்கமானது புரிஞ்சு இத்தனை போலீஸ்காரங்களை அனுப்பியிருக்காங்க. வெற்றிகரமாக நம்முடைய அழகர் இந்த ஊரில் கோயிலில் இருந்து கிளம்பி கிழக்கு தெருவை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஊருடைய கிழக்கு தெருவில் எப்படி மதுரையில் அழகருக்கு எதிர் சேவை கொடுப்பாங்களோ அதே மாதிரி சென்னல்குடியில் கிழக்கு தெருவில் எதிர் சேவை கொடுத்து அங்கே எப்படி மதுரையில் கோரிப்பாளையத்தில் தேவர் சிலையை தாண்டி அழகருடைய குதிரை வாகனம் போகுமோ அதே மாதிரி சென்னல்குடி கிழக்கு தெருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கோயிலுக்கு அழகரானவர் இங்கே மாலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அழகரை தாங்கக்கூடிய இந்த பக்தர்களை எல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அழகருக்காக விரதம் பிடிச்சி காப்பு கட்டி இன்னைக்கு அவங்களுடைய தோள் மேலே அழகரை சமந்து சிரிச்ச முகமாக இப்படி அழகரை செமையா சமந்து வந்தாலும் அவங்களுடைய முகத்தில் புன்னகையை நம்மளால் பார்க்க முடியுது. சேத்தாண்டி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. அழகரானவர் இப்போ கிழக்கு தெருவில் இருந்து மேற்கு தெருவை நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு காட்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாம் குதூகலமாக இருக்கிறாங்க. இங்கே குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு நிறைய பொம்மைகளை எல்லாம் கூட இந்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அழகர் இப்போ மேற்கு தெருவுக்குள்ள நுழைகிறாரு. மேற்கு தெருவில் சாமி வந்த உடனே பக்தர்கள் எல்லாரும் அங்கே ஆர்ப்பரிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரா ஃபுட்டேஜை என்னால் அப்படி உங்களுக்கு போட முடியாது. ஏன்னா பின்னால் வந்துட்டு பாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அழகர் வாராரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவாசார் பாடின வாராரு வாராரு அழகர் வாராரு இப்படி நிறைய பாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் அப்படியே என்னால் ரா ஃபுட்டேஜை போட முடியாது. பக்தர்கள் எல்லாரும் வேகமாக அழகரை தூக்கிக்கிட்டு அவருடைய தங்கச்சின்னு சொல்லப்படக்கூடிய உச்சினி மகா காளியம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படி மதுரையில் ராக்காயி அம்மா இருக்காங்களோ அதே மாதிரி சென்னல்குடியை பொறுத்த வரைக்கும் அழகருடைய தங்கச்சியாக சொல்லக்கூடிய உச்சினி மகா காளியம்மன் கோயிலுக்கு அழகர் இப்போ வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து இங்கே சேர்றதுக்குள்ளேயுமே எத்தனை மகா காளியம்மன்கள் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இத்தனை பெண்கள் மேலையும் தன்னுடைய அண்ணன் அழகரை வரவேற்கிறதுக்காக உச்சினி மகா காளியம்மனானவள் இறங்கி அண்ணனுடைய வருகைக்காக இங்கே காத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சென்னல்குடியை பொறுத்த வரைக்கும் அழகருக்கு மொத்தம் 3 தங்கச்சிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு தங்கச்சியாக இந்த உச்சினி மகா காளியம்மன் சென்னல்குடிக்கு உள்ளேயே கோயில் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த உச்சினி மகா காளியம்மனுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு மாலை கொடுக்கறதுக்காக சாமி வரப்போறாரு. அவர் வந்து தங்கச்சிக்கு மாலை கொடுத்து இங்கே சாமி ஆடக்கூடியவங்களுக்கெல்லாம் துண்ணீர் போட்டால் தான் இங்கே இவங்க மேலெல்லாம் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உச்சினி மகா காளியம்மன் மலையேறுவாங்க.
பக்தர்களுடைய ஆரவாரத்துக்கு மத்தியில், அவங்களுடைய கைதட்டல்களுக்கு மத்தியில் அழகரு இப்போ தன்னுடைய தங்கச்சி உச்சினி மகா காளியம்மனுக்கு அருளாசி கொடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து மாலை கொடுக்கறதுக்காக அவளுடைய கோயில் முன்னால் வந்து நிற்கக்கூடிய விஷயத்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கருப்பசாமி ஆட்டம் ஆடக்கூடியவங்க சாட்டைகளை தாங்கிக்கிட்டு 5 மணி வள்ளையத்தை தாங்கிக்கிட்டு இந்த கருப்பசாமி வேஷம் போட்டவங்களெல்லாம் கையில் திரி பிடிச்சி சாமிக்கு ஆடக்கூடியவங்க எல்லாரும் இப்போ உச்சினி மகா காளியம்மனுடைய கோயிலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஊர் சனமே இந்த இடத்துல உச்சினி மகா காளியம்மனுடைய கோயில் முன்னால் கூடியிருக்கு. இப்போ நம்மளால் பார்க்க முடியும், கருப்பசாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டவங்க எல்லாமே சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய இந்த விஷயமானது இந்த நேர்த்திக்கடனானது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் திருபிடிச்சு ஆடக்கூடிய பக்தர்கள், கோமாளி வேஷம் போடக்கூடியவங்க, கருப்பசாமி வேஷம் போடக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஊரில் சாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டவங்க, கருப்பசாமி இறங்கக்கூடியவங்க, காப்பு கட்டினவங்க, இப்படின்னு பல காலமாகவே கருப்பசாமிக்கு ஆடக்கூடியவங்க எல்லாருமே இந்த இடத்துல தானாக முன்வந்து கருப்பசாமிக்காக ஆடி இந்த இடத்துல அவங்க எல்லாருமே சாட்டை எடுத்து அடித்து அவங்களுக்கு அருள் இறங்கி சாமி அவங்க மேலே நிற்கிறத காட்டுறாங்க. அவங்களுடைய காணிக்கையை இந்த இடத்துல செலுத்துகிறாங்க. இப்போ எங்கள் மாமா தனுஷ்கோடி இருக்கிறாரு. அவர் பல காலமாகவே கருப்பசாமி ஆடக்கூடியவர், துண்ணீர் போடக்கூடியவர். அவர் இங்கே வந்து தானாக சாட்டையை வாங்கி இங்கே அடித்து சாமிக்கு தன்னுடைய காணிக்கையை செலுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இங்க திரி எடுத்து ஆடக்கூடியவங்க அவர் கையிலேயே திரி கொடுத்து அவர் ஆட வைக்கிறாங்க. இந்த கோயில்ல திரி எடுத்து வரக்கூடியது கருப்பசாமி வேஷம் போடக்கூடியதுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. இந்த ஊர்ல இருந்து 7 ஊருக்கு இப்படி திரி எடுத்து ஆடி போவாங்க. சென்னல்குடி, அடுத்தபடியாக பொட்டல்பட்டி, வாழவந்தபுரம், கடமங்குளம், மெட்டுக்குண்டு, நக்கலக்கோட்டை, கடைசிப்பட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 7 ஊருக்கும் கருப்பசாமியுடைய பக்தர்கள் எல்லாரும் இப்படி திரி எடுத்து ஆடி போய் மக்களை எல்லாம் பார்த்து வருவாங்க. சாமி கிட்ட நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டவர் இங்க சாட்டையால அடி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த மாதிரியான வழக்கங்கள், நேர்த்திக்கடன்கள் எல்லாமே முற்காலத்திலிருந்தே கடைபிடிச்சு வரும்போது அதை காலங்காலமாகவே இவங்கெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இங்கே ஒரு அம்மா சாமி வந்து ஆடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. சேத்தாண்டி இருக்கிறாரு, கோமாளி இருக்கிறாரு, பின்னால் சாமியுடைய பெட்டியானது வந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து கருப்பசாமிமார்களும் திரி எடுத்து ஆடக்கூடியவரும் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் பின்னால் பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால காப்பிரைட் பிரச்சனையால் என்னால் தர முடியல. முடிஞ்சா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் கண்டிப்பாக ஒரிஜினல் சவுண்டோட போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அடுத்தபடியாக அழகரு தன்னுடைய தங்கச்சி உச்சினி மகா காளியம்மனை பார்த்து முடிச்சு இப்போ ஆற்றுல இறங்குறதுக்காக ஊரை விட்டு கிளம்பி பொட்டல்பட்டி தோப்பு வழியாக அவர் தன்னுடைய இன்னொரு தங்கச்சியாக சொல்லப்படக்கூடிய பொட்டல்பட்டி தோப்பில் இருக்கக்கூடிய பொட்டல்பட்டி பத்ரகாளியம்மனை பார்க்கறதுக்காக சென்னல்குடி ஊரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாக அழகரானவர் கிளம்பி பொட்டல்பட்டிக்கு போய் அங்கே தன்னுடைய தங்கச்சியை பார்த்து முடிச்சு அதுக்கப்புறமா கௌசிகா மகாநதின்னு சொன்னமே அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்க போகுது. எப்படி மதுரையில் வைகையாறு இருக்கோ அதே மாதிரி விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கௌசிகா ஆறில் சித்திரை மாதம் சரியான வெயில், இங்கே மொத்தமாக தண்ணியே இல்லாமல் வத்தி போயிருந்தாலும் சாமி இறங்குறதுக்காக எப்படி டேம்ல இருந்து வைகை ஆற்றுக்கு தண்ணி விடுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தண்ணி விடப்படுது. அழகரு ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாலேயே கருப்பசாமிமார்களும் திரியெடுத்து ஆடக்கூடியவங்க இவங்க எல்லாரும் பெட்டிகளோடு இங்கே சாமிக்கு முன்னால் இறங்கி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம். ஊருக்குள்ளேயே சாமி வரும்போது சாமிக்கு வெள்ளாமையில் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மகசூலை எல்லாம் சாமிக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடிய வழக்கமானது இருக்கும். பருத்தி, வத்தல் இதையெல்லாம் சாமிக்கு சூற போடுவாங்க. அதெல்லாம் காணிக்கையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பழங்காலத்திலிருந்தே சூற போடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கிறதுனால அதையெல்லாம் இந்த மக்கள் எல்லாம் செஞ்சு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை எல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியும். இப்போ சென்னல்குடியிலிருந்து கிளம்பி பொட்டல்பட்டியை தாண்டி நம்முடைய அழகரானவர் தன்னுடைய குதிரை வாகனத்தில் வரக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்குறோம். கௌசிகா மகாநதியில் அவர் இறங்கி வர்றதுக்கு முன்னாலேயே பொட்டல்பட்டி பத்ரகாளி அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோதாவரி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பாரு. கோதாவரி அம்மன் கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு மாலை கொடுத்துட்டு பக்கத்திலேயே மண்டகப்படி பார்ப்பாரு. இந்த மண்டகப்படிக்கு முன்னால நல்லதங்காவை குலசாமியாக கும்பிடக்கூடியவங்க எல்லாருமே அங்க சாமி வந்து ஆடி நிற்பாங்க. இப்போ கடைசியாக நம்ம இவ்வளவு நேரமா அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கௌசிகா நதியில நம்முடைய அழகர், நம்முடைய கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த விஷயமானது சென்னல்குடி கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் பக்தர்கள் தூக்கி வந்திருக்காங்களே, விரதம் பிடிச்சி சாமி மேல பக்தியோட அவங்க தூக்கி வந்தாலும் இங்க ஆத்துல அங்கங்க நிறைய சகதிகள் இருக்கும். அவங்களுடைய பாதங்கள், அவங்களுடைய காலெல்லாம் உள்ள பதியக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம்.
எப்படியாவது வெற்றிகரமாக அழகரை கரை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு இந்த இளைஞர்கள் எல்லாம் சாமியை தூக்கி வரக்கூடிய இந்த விஷயமானது நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி அழகர் இப்போ ஆற்றுல வெற்றிகரமாக இறங்குறாரு. இறங்கி முடித்த உடனேயுமே இங்கே கரை மேலே இருக்கக்கூடிய மண்டகப்படியில் அவர் தங்குவார். பக்கத்திலேயே பேச்சியம்மான்னு சொல்லக்கூடிய அழகருடைய இன்னொரு தங்கச்சி இருப்பாங்க. இப்போ பாருங்கள் எப்படி அழகரானவர் இந்த தண்ணியில் மிதந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தம் 3 தங்கச்சின்னு சொன்னோம். பெருமாள் அழகரானவர் அண்ணனாக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா உச்சினி மகாளியம்மன் சென்னல்குடியிலேயே பொட்டல்பட்டி பத்திரகாளியம்மன் 2வது, அப்புறம் 3வதாக இந்த கரை மேலே இருக்கக்கூடிய பேச்சியம்மா இருப்பாங்க. இவர் இறங்கி வரக்கூடிய இந்த கௌசிகா மகாநதியானது இருக்கங்குடி வரைக்கும் பாயும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக பேச்சியம்மன் கோயிலில் போய் சாமி சேர்ந்ததுக்கு அப்புறமா சாமி அழகரையும் கும்பிட்டுட்டு பேச்சியம்மனையும் கும்பிட்டுட்டு அப்படி வரும்போது பேச்சியம்மன் கோயிலில் ஒரு மரம் இருக்கும், அதை வில்வ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இலைகளை பறித்து பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக தலையில் வச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பலகாலமாகவே சொல்லப்படுது. அதை கடைபிடிப்பாங்க. இந்த சித்திரை திருவிழாவில் சீரணி முட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே சிறப்பு. இப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றுல இறங்கின அழகரானவர் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்து விடிகாலையில் ஒரு 3 மணி போல இந்த ஆத்தங்கரையிலிருந்து கிளம்பி பொட்டல்பட்டி தோப்புக்கு, பொட்டல்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த தோப்புக்கு போய் சேருவார். அன்னைக்கு ராத்திரியில் கையேந்தி சாமி அப்படின்னு இந்த ஊர் மக்களால் சொல்லப்படக்கூடிய கருடாழ்வாரானவர் பொட்டல்பட்டி தோப்புக்கு போவார். அப்புறம் 3வது நாள் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பி பொட்டல்பட்டிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மனையும் அழகரையும் கும்பிடக்கூடிய அந்த வழக்கமானது இருக்கும். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அழகரானவர் சென்னல்குடிக்கு வந்து சேருவார். மதுரையில் சித்திரை திருவிழா எவ்வளவு சிறப்பாக நடக்குதோ அதே மாதிரியே 474 வருஷங்களாக தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய இந்த விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடி சித்திரை திருவிழாவுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அங்கே வந்தீங்கன்னா வருஷம் நானும் படம் எடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.